ஆண்டுடைய கிருபையினால் 40 நாட்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் தான் இந்த முறை தேவ வார்த்தையை யோசிக்கிறோம். எனக்கு ஆசை, புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனம் வசனமாய் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். விளக்கத்தை அதிகமாக தவிர்த்து இருக்கிற வார்த்தை அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இந்த முறை எனக்கு ஒரு உணர்வு கிடைத்தது. ஆண்டவர் இயேசுவை குறித்தும் அவருடைய சீஷர்களை குறித்தும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வந்ததினால்தான் இந்த 26வது வருடத்தின் இந்த லெந்து நாட்கள் தினத்தில் இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி 18 இருந்து நீங்கள் கவனித்து பார்த்தால் நம்முடைய இந்த காணொலியில பெத்தேல் மிஷன் பங்கர்பேட் யூடியூப் சேனல்ல இந்த வார்த்தையா நீங்க பார்க்க முடியும். ஆகவே கவனியுங்கள். மார்க்கு சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம் 7 இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சர்ச்சில் நான் விரிவா பேசுகிறேன், காணொலியில் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? 12 பேரை அழைக்கிறார். இதற்கு முன்பு 5 பேரை அழைத்து எங்க இருந்தாங்க, எப்படி அழைத்தா, என்ன சொல்லி அழைத்தா நாம சொல்லி இருக்கிறோம். இப்ப இந்த அதிகாரம் வரும்போது அந்த 12 பேரையும் அழைத்து என்ன செய்றாரு? சில பொறுப்பு கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? அசுத்த ஆவிகளை நீங்கள் துரத்த வேண்டும் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் மற்றவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும். இப்ப இந்த 12 பேரும் என்னென்னவோ பொறுப்புல இருந்தவங்க, வேலைகளை செஞ்சவங்க, மீன்களை பிடிச்சவங்க, குடும்பத்தை கவனித்தவங்க, அதுல ஈடுபாடு கொண்டவங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் வந்தார், தன்னை அர்ப்பணித்தார். அவர் பணியை, பரலோகத்தின் பணியை தாம் தொடங்கினது போல ஒரு குறிப்பிட்ட சிறு கூட்டத்தை அவர்கள் அழைத்து ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு இப்பொழுது அதிகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவா மற்றவங்க கேட்டாங்க, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு. ஆண்டவர் அதுக்கு தகுந்த பதில் சொன்னார். ஆனா இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் பரலோகம் அங்கீகரித்து, பரலோகத்தில் வந்த இயேசுவானவர் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம் அப்படின்னு சொன்னால், அசுத்த ஆவிகளை துரத்துதல். அப்ப என்ன விஷயம் தெரியுது நமக்கு? இந்த உலகத்திலே அசுத்த ஆவினா கெட்ட ஆவி. நல்ல ஆவியும் இருக்கு, கெட்ட ஆவியும் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், அசுத்த ஆவியும் இருக்கு. அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டுமானால், துரத்தப்பட்டால்தான் அந்த அசுத்த ஆவி பிடித்த நபர்கள், அந்த அசுத்த ஆவியால் அலங்கழிக்கப்பட்டவர்கள், அந்த அசுத்த ஆவியினால் தவறால் நடத்தப்பட்டவர்கள், தவறாய் அசுத்த ஆவியால் கலங்கடிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற முடியும், தெளிவு பெற முடியும். இப்படி வேதாகமத்தில் இதே பகுதிகளில் படிக்கும்போது அசுத்த ஆவி பிடித்தவர்கள் சுகமாக்கப்பட்ட பின்பு எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை மாறி புத்தி தெளிந்து அவர்கள் வஸ்திரம் தரித்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அநேகருக்கு போய் இந்த அற்புதமான விடுதலையை, அசுத்தாவியால் பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்ற அந்த சாட்சியை பிறருக்கு சொன்னபோது எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அசுத்தாவிகளை அவர் துரைக்கிறது மட்டுமல்ல, அவரை பின்பற்றின மக்களும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் ஜனங்களின் மேல் உள்ளதான அக்கறைதான். ஆண்டவர் இயேசு கூட அசுத்தாவியை விரட்டும் போது எப்படி விரட்டினார்னா, அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்போஸ்தலர் 10:38. வியாதி உள்ளவர்கள், அசுத்தாவில் இருந்தவர்கள், அவர்களை விடுவிக்கும்படி அபிஷேகம் அவர் மேல பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார்.
அதே அதிகாரத்தை கொடுத்து அசுத்த ஆவி துரத்தும்படி. அப்படி போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? என் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட நீங்கள், என் ஊழியத்துக்காக வந்த நீங்கள், என் அதிகாரம் பெற்றது மட்டுமல்ல, நீங்க வழிக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போகணும், எதை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது என்ற விஷயங்களை கூட அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பயணத்துல போகும்போது 8ஆம் வசனம் பாருங்க. நீங்க வழியிலே போனால், வழிக்கு போகும்போது அந்த பைய கையில எடுத்துட்டு போக வேணாம். அப்படின்னா பொருட்களை அதுல வச்சுக்குவீங்க. அப்பம் உங்க கையில வேணாம். கச்சையிலே காசு எடுத்துக்கொண்டு போக வேணாம். எதை வேண்டான்னு சொல்றாரு பாருங்க. பயணத்துல போகும்போது பயணத்தின் கட்டுப்பாடுகள் எப்படி அது இருக்க முடியும்? அவர் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு மனுஷனுக்கு கையில அந்த பை வேணும். அந்த பையில அப்பத்தை வைப்பாங்க. அப்பம் இல்லாம எப்படி வாழ முடியும்? காசு இல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை எடுத்துக்கிட்டு போகாதீங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் வார்த்தையை நம்பி போகிறவர்களை அழைத்த தேவரே அற்புதமாய் நடத்துவார். நீங்க மற்ற இதன் மேல நம்பிக்கை வைக்க வேணாம். உங்களை அழைத்தது நான், உங்களை அனுப்புவது நான். அதனால உங்களுக்குரியதை நான் பார்த்து கொள்ளுவேன். அப்ப நீங்க என் மீது நம்பிக்கை வச்சு வாழ வேண்டும் என்ற ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 5:18 பாருங்க. 1 கொரிந்தியர் 9:14 பாருங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும், வேலையாள் கூலிக்கு பாத்திரவான் என்றும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே தேவனுடைய ஜனமே, தேவனுக்காக தேவனை நம்பி, ஊழியர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவை நம்பி அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தவர்கள் மற்ற கடமைகளை செய்ய வேண்டும். இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அனுதினமும் அதிசயமாய் வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையும் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அதோட சேர்ந்து ஒன்று சொல்றார் கீழே, அடுத்த வார்த்தை, ஒரு தடிய மாத்திரம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு நீ போகும்போது ஒரு பாதுகாப்பு தேவை. உங்களுக்கு ஒரு தடி கையில் எடுத்துட்டு போகணும். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நீ போகும்போது உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன வேண்டாம் என்று அழகா ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார். 9வது வசனம், பாதை ரட்சைகளை போட்டு கொண்டு போங்க. பாத ரட்சைனா மிதியடி. பாத ரட்சை உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்க போற வழியில முள்ளு குத்தம், கல்லு கிழிக்கும், தடுக்கி விட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பாத ரட்சைகளை போட்டு போங்க. 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். நீங்க எப்போ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போங்க. இல்ல இதுக்குள்ள இருக்கிற விஷயம் நாம கண்டுபிடிக்கிறது அதுதான். நீங்க இதை பாதுகாக்கணும், இதை எங்க வைக்கணும், இதை என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தில் உங்க கவனம் இருக்கும். அதனால் நீங்கள் முழுமையா, உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களை எங்க நடத்தணும், எங்க கொண்டு போகணும், எப்படி செய்யணும், உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் என்கிற விஷயத்த அவர்கள் புரிந்து கொள்ளும்படி ஆண்டவரையே சார்ந்து வாழ்வதற்கு தேவன் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவரை நம்பின உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். என்னத்தை உண்போம் குடிப்போம் அப்படிங்கிற அதிலேயே கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாம அவருக்கு பிரியமாய் வாழ நாம ஒப்பு கொடுக்கும் போது தகுந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்துவார். எனவே அவருக்காக வாழுங்க, அவர் அழைப்பை உணருங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.